சிங்காரம் ஆற்றல் பட்டு புண்ணியம் இல்ல. எதிர்பாராம நடக்கிறதுக்கு யார் தான் என்ன செய்ய முடியும்? பதட்டப்படாம நான் சொல்றது கேளு. இவ்வளவு நாளும் அந்த பொண்ணு நம்ம கூத்துல மெயின் ஸ்ரீபாத் வேஷம் கட்டு. ஒரு நாளாவது தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இருக்குதா? இன்னைக்கு தான் சொல்லுது. ரொம்ப அழகு பேத்தனமா வளரிக்கிட்டு அதுக்காக இப்ப என்ன சொல்றீங்க? கூத்து பார்க்க வர ஜனங்கள் எல்லாம் கூத்து இல்ல வீட்டுக்கு போங்க திருப்பி சொல்றீங்களா? பின்ன என்னென்ன செய்யறது? அந்த பொண்ணுதான் படுத்த படுக்கையா கிடக்குது. இந்த நிலவில் அது எப்படி வந்து வேஷம் கட்டு? மொட்டை விடுவான். யாரும் அவளை போய் சும்மா இருக்காம புரு கிளாஸ் சாக்லேட் வண்டிக்கிட்டு தின்ன சொன்னா, அதனால தானடா என்ன மருந்து கொடுத்தாலும் நிக்காம அது பாட்டுக்கு. ஐயோ கர்ம கர்மம். ஒரு பொம்பளை வேஷம் போட முடியலன்னு சொல்லிவிட்டாளா அதோட கூத்த நிறுத்துறாங்களா? நாமளும் பரம்பரை கூத்தாடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். வெக்கமில்ல? ஆமா, நவராத்திரிக்கு 9 கூத்து நடத்துறதா நம்ம கையிலிட்டு அச்சாரம் வாங்கணும் இல்ல? அந்த அச்சாரத்தை என் கையில இருக்க முடியாமல் எல்லாரும் வழக்கம் போல புடிங்கி தின்னுட்டீங்கல்ல? நாடகம் நடத்துறதுக்கு அச்சாரம் வாங்கும் போது யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நாடகத்தை நிறுத்தி விடுவோம் ஏஜென்ட் கிட்ட பேசி இருக்கமா? இன்னைக்கு நாடகத்துக்கு படிப்படியா கூட்டம் ஏறிக்கிட்டே போகுது இல்ல? என்னையா எல்லாரும் ஒத்து ஊதிக்கிட்டே இருக்கீங்க? அதையும் சுதியோட சேர்ந்து ஊத மாட்டேங்கிறாங்களே. சும்மாரியா கோழி சொல்லி நீ எல்லாத்து மேலேயும் கோழி சொல்லிட்டு நீ அவலயமா இருக்கு. தம்பி, நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்குது. ஆனாலும் இங்க வேணாம். இந்த பாரு, இன்னைக்கு ஒழுங்கா கூத்து நடத்தலைன்னா இந்த கிராமத்தாரும் எல்லாம் சேர்ந்து நம்மளை வெட்டி போலி போட்டு விடுவாங்க. அப்புறம் ஒரு கூத்தாடி போல இந்த கிராமத்துக்குள்ள கால் வைக்க முடியாது. ஆமா சொல்லிவிட்டேன். ஐயா, ஒழுங்காண்டி கூத்து நடக்கணும். அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. இல்ல இவ்வளவு நாள எனக்கு சொல்ல கொடுத்தது போதும், எல்லா பேரும் ஓடிடுங்க இங்க இருந்து. தண்ணி கூட. என்னடா செய்யற? என்னையா என்ன இது? ரயில் வண்டி விடுறீங்களா? பார்வை என்னையா பார்வை? இங்கதான் ஒழுங்கு அனுப்பிங்க. மேடையில வந்து திக்காலி குறைத்தேன். நாடகம் நடத்தவும் வழி சொல்ல மாட்டீங்க, என்னை விட்டு போய் தொலைய மாட்டீங்க. இருங்க, நாடக ஏஜென்ட் வருவா, நீங்களே பதில் சொல்லுங்க, நான் போறேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி கலட்டி நீ கலட்ட 1 வருஷம் உள்ள போய் வேற தண்ணி கொண்டா. தண்ணி மட்டும் போதுமா? ஏதாவது சாப்பிடறதுக்கு ஆகாரம்? வேண்டாம் வேண்டாம், தண்ணி மட்டும் போதும். ஏம்மா, உங்களை பார்த்தா இந்த ஊர் மாதிரி தெரியலையே. யார் நீங்க? நான் ஒரு அனாதை. உற்றார் உறவினர் வீடு வாசல் எதுவுமே கிடையாது. கால் போன வழியில போய்கிட்டு இருக்கேன். அனாதையா? சாப்பிட நான் போயிட்டு வரேன். அம்மா, அனாதைன்னு சொன்னீங்க, எங்க போறீங்க? எங்கேயோ போறேன். அம்மா, நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. எங்களுக்குள்ள ஒரு சிக்கலான பிரச்சனை. அத நீங்க மனசு வச்சீங்கன்னா தீர்த்து வச்சிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லவும் பயமா இருக்கு. நிலைமை சொல்லாமையும் இருக்க முடியல. பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. நான் மொத்தமா சொல்றேனே, இன்னைக்கு எங்க மான மரியாதை எல்லாம் உங்க கையில தான் இருக்குது. உங்க வார்த்தையினுடைய பொருளே எனக்கு புரியலையே. நாங்க எல்லாம் கூத்தாடுறவங்க. அப்படியா? ஆமாங்க. இந்த கிராமத்துல இங்க 9 நாள் நவராத்திரிக்கு 9 கூத்து நடத்துறதா பேசி பணம் எல்லாம் வாங்கி எல்லாம் தின்னு தீட்டு விட்டோங்க. கடவுள் புண்ணியத்தினாலையும் உங்க புண்ணியத்தினாலையும் 6 நாள் கூத்து ஒழுங்கா முடிஞ்சது. இன்னைக்கு 7வது நாள் கூத்து. சத்தியவான் சாவித்திரி. நான் தான் சத்தியவான் போடுறவன். சாவித்திரி போடுற பொண்ணு ஏதோ தின்னக்கூடாது தின்னுவிட்டு அவள் பாட்டுக்கு ஏதோ கிடக்குறா. உடம்பு சரியில்லை, நாடகத்தை நடத்த முடியாதுன்னு சொன்னா கிராமத்தாங்க விட்டுருவாங்களா? வெட்டி பொலி போட்டு விடுவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா அந்த அவமானத்தை யாருங்க தாங்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அதனால என்ன? அதனால என்ன? இப்போ அதனால ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு கூத்து நிக்காம ஒழுங்கா நடக்கணும். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீங்க என்ன செய்யுங்க. நம்ம தப்புக்கு அவங்க என்ன செய்ய போறாங்க? அம்மா, எனக்கு எங்க அப்பா சிங்காரம்னு பேர் வச்சார். ஆனா ஊர்ல உள்ளவங்க என்ன சத்தியவான் சிங்காரம்னு சொல்லுவாங்க. எதுக்காக சத்தியவான் சிங்காரம்னு சொல்றாங்க? நான் சத்தியவான் வேஷம் போடுறதுனால மட்டும் இல்லைங்க, சத்தியம் தவறாம நடப்பனுங்க. அதனால எனக்கு சத்தியவான்னு பேருங்க. அவ்வளவு நல்ல பேர் உள்ளவனுக்கு கெட்ட பேர் வரலாம்களா? சும்மா இருங்கடா, கெட்ட பேர் வரலாம்களா? ஆமா, இன்னைக்கு உங்க ஆட்டம் நிக்காம நடக்கிறதுக்கு வேறு எந்த வழியும் தென்படலையா? உண்டு, வழியுண்டு, மார்க்கம் உண்டு. அரசு மட்டும் இருந்தா. அதாவது எங்க நாடகத்துல இன்னைக்கு நீங்க
பொம்பளையா நடிச்சா இருந்தா நான் வேஷம் போடுறதா? அம்மா அம்மா தயவு பண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும். வேற வழியே இல்லைங்க. நீங்க கண்டிப்பா வேஷம் போட்டுதான் தீரணுங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க. நீங்க பாட்டுக்கு நில்லுங்க. பேசுறது பாடுறது கூத்தாடுறதெல்லாம் நாங்க பண்ணிக்கிறோங்க. கலைதேவியே உருவெடுத்து வந்த மாதிரி நீங்க நிக்கிறீங்க. நீங்க கண்டிப்பா வேஷம் போட்டுதானுங்க தீரணும். நீங்க போட்டீங்கன்னா கலை உலகத்து மானத்தையே காப்பாத்துற மாதிரிங்க. நீங்க வேஷம் போடாம நாங்களும் விட மாட்டோங்க. ஆமாங்க, மன்னிச்சு. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேடிக்கையான கூத்துகளை நானும் பார்த்துக்கிட்டு தான் வரேன். இன்னைக்கு உங்க நாடக கூத்துலயும் நடிக்கணும்னு கடவுள் என் தலையில எழுதிருந்த அது மாறவா போகுது. ஆகட்டையா, நடிக்கிறேன். ஆனா என் பெண்மைக்கு எந்த களங்கமும் வராம நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். தாயே தாயே, என் குலதெய்வமே. அப்படி ஆகட்டும் தாயே. உள்ள கூட்டிட்டு போலாம். பாட சொல்லிக்கிட்டு போங்க. ஆனா ஒரு நிபந்தனை. என்ன வேணும்? உயிர் வேணுமா? என்ன யாரு எவருன்னு அடிக்கடி கேட்க கூடாது. ஒப்புறான கேட்க மாட்டோம். நாடகம் முடிஞ்ச உடனே என்ன அனுப்பிச்சிடணும். மணி அடிச்சோட விட்டுறோம். போங்க போங்க. டேய், திட்டி தை சொல்லி கொடு. போங்க. கொஞ்சம் பார்த்து தை 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 போடு. ஊருக்காரெல்லாம் என் கருத்தை தீவு போடுவாருங்க. ஐயா என்னைய காப்பாத்து. ஏஜென்ட் ஐயா, ஏஜென்ட் ஐயா, இன்னைக்கு நாடகம் ஜாம் ஜாம்னு நடக்க போதியா? ஆக வேண்டிய வேலையை பாரு. புது பொண்ணை தயார் பண்ணி விட்டேன். பண்ணையா ஊஞ்சி பாரு.